ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்தியான ரெசிபி. இதில் நிறையா புரோட்டீன், விட்டமின் இருக்குது. அல்சர் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே இது குணப்படுத்தும். ஸோ இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான ரெசிபியை எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு ஆட்டுக்குடல் வாங்கியிருக்கேன். இத நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கிளீன் பண்ற வீடியோ நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்றேன். நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த குடல ஒரு குக்கர்ல மாத்திரலாம். குக்கர்ல மாத்திட்டு ஒரு 10 விசில் விடணும். 10 விசிலுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க, குடல் நல்லா வெந்திருக்கான்னு. ஒருவேளை வேகலைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல் நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த குடல ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதுல இருக்கிற இந்த தண்ணியவும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. குடல் நல்லா ஆறுனக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசர் வச்சு. ஏலக்காய் 6, கிராம்பு 6, சின்ன சைஸ் பட்டை 1, அன்னாசி பூ இதழ் 3. இது எல்லாத்தையும் நம்ம தக்காளியோட அரைச்சு எடுத்துக்கிற போறோம். மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 4 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளினா 3 போதும். தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் சேர்த்து பண்ண போகிறோம். கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்பவே குடல் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உப்பு மசாலா நல்லா பிடிக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருந்த குடலை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வீட்டு மசாலா பொடி 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்கில் குடல் வேக வைக்கும் போது குடல் தண்ணி இருந்துச்சுல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். கத்திரிக்காய் வேகிறதுக்காக 2 விசில் விடணும். 2 விசில் விட்டதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குடல் குழம்ப சாதம், இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.